தங்கத்துடைய உலை வந்து 1,00,000 தொட்டிருக்கு. முந்தைய காலங்களில் வந்து 50,000 60,000க்கு விற்பனை செய்யப்பட்ட நகை இப்போ 1,00,000க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. வரும் காலங்களில் இது எந்த அளவுக்கு உயரும், எவ்வளவு விலைக்கு தொடும் தங்கம்? இப்போது இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும் பொழுது தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது ஒரு உயரக்கூடிய ட்ரெண்ட், அப் ட்ரெண்டில் தான் தொடர்ந்து காணப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஏன்னா தங்கத்துடைய விலை மாற்றம், விலை ஏற்றம், இல்லை இறக்கம் எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் உலக பொருளாதார நிகழ்வுகள், உலகத்தில் இருக்க அரசியல் நிகழ்வுகள், இது போன்ற விஷயங்களால், முக்கியமாக டாலருடைய நிகழ்வு. இப்போ இந்தியாவை பொறுத்தளவில் ரூபாயுடைய மதிப்பு அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாகவே, கடந்த சில வாரங்களாக வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. நம்ம தங்கத்தை வந்து முழுக்க முழுக்க இறக்குமதி பண்ணுறோம். நம்மளுடைய உள்நாட்டு தங்க தேவைக்கு முழுவதுமாக நம்ம வந்து இறக்குமதி செய்து கொண்டிருப்பதனால் சர்வதேச அளவிலான அந்த விலை ப்ளஸ் கூடுதலாக நம்ம வந்து கஸ்டம்ஸ் டியூட்டி கொடுக்குறோம். ப்ளஸ் இது போன்ற ரூபாயோட மதிப்பு குறையும் பொழுது, வீழ்ச்சி அடையும் போது கூடுதலாக கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்தியாவில் தொடர்ந்து தங்க விலை ஏறிக்கொண்டிருக்கு. சர்வதேச மார்க்கெட்டை தாண்டிலும் இந்தியாவுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பின்னடைவு அப்படின்னு பார்க்கும்போது ரூபாயோட வீழ்ச்சி ப்ளஸ் கஸ்டம்ஸ் டியூட்டி, இம்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாமே சேர்த்து கூடுதலாக விலை நடந்து கொண்டிருக்கு. இன்னும் வரக்கூடிய காலங்கள் தற்போதைய சூழலிருந்து நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்தந்த காலகட்டத்தில் ஏதாவது டாலருடைய மாற்றமோ இல்லை ஏதாவது உலக பொருளாதாரத்தில் ட்ரம்ப் ரிலேட்டட் ஏதாவது நியூஸ் வந்தால் மட்டும்தான் சில மாற்றங்கள் வருமே தவிர, இப்பொழுதிலிருந்து நம்ம அடுத்த 6 மாதம் ஒரு ஆண்டெல்லாம் பார்க்கும் பொழுது தொடர்ந்து தங்கம் ஏறுவதற்கான சூழல் அதிகமாக காணப்படுகிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பார்க்கும்பொழுது தங்கம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஏன்னா ஏற்கனவே இப்போ ஃபெடரல் ரிசர்வ் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட், அதாவது வட்டி வீதம் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. ஸோ ஃபர்தராக வட்டி வீதம் குறைக்கப்பட்டால் டாலருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுத்தும், மீண்டும் தங்கம் ஏறுவதற்கான சூழல் இருக்கும். அதனால் தற்போதைய சூழலில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் தங்கம் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகப்படியாக காணப்படுகின்றன.